மூமின்களின் தாய், நம்மளுடைய தாய் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்கள பற்றி சொல்லணும்னா பேசிக்கிட்டே போகிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பெண்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார்கள் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய வாழ்க்கை முஸ்லிம் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனைவியாக கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை கொடுத்தான். வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நபிகளாருக்கு அல்லாஹ்வுக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியும். ஆரம்ப காலத்துல கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை தேர்ந்தெடுத்தான் ரசூலுல்லாஹ்க்கு. இறுதி காலகட்டத்துல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ். சரிங்களா? கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் என்று பார்த்தீங்கன்னா, எந்த ஹதீஸுமே அவங்க அறிவிக்கலங்க. இதுதான் அதற்கான பதில். அதே நேரத்துல கான்ட்ராஸ்டா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவித்த ஹதீஸ்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள். இப்ப நபிகளாருடைய வாழ்க்கையின் முதல் ஃபேஸ்க்கு கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவங்களுடைய வாழ்க்கையோட இறுதி ஃபேஸ்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை தேர்ந்தெடுத்தான். முதலாவது கதீஜா ரதியல்லாஹு பத்தி பார்க்கணும் என்றால், அவங்களிடம் இருந்த உறுதியான ஈமான், அதன் பிறகு உறுதியான தவக்குல். இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். அவங்களுடைய தவக்குல், முழுமையான ஈமான் அவர்களை சிறந்த ஒரு பெண்மணியாக வரலாற்றில் இடம் பிடிக்க வைத்திருக்கு. இரண்டாவது, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மனைவியாக இருந்தாங்க. கணவனுடைய, அதாவது பரிவு என்று சொல்லுவாங்க. பரிவு என்றால் கணவனுடைய கோலை அட்டைன் பண்றதுக்கு, லட்சியத்தை அட்டைன் பண்றதுக்கு கணவனுக்கு முழுவதுமாக உதவக்கூடிய ஒரு மனைவியை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பரிவு காட்டக்கூடிய மனைவியாக இருந்தாங்க. மூன்றாவது, எமோஷனலா உறுதியான ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்த ஒரு மனைவியாக அவங்க இருந்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதிக ஆறுதல் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. நான்காவது ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்துக்கு வாரி வழங்குனாங்க, இஸ்லாம் பரவறதுக்கு. ஸோ ஃபைனான்ஷியலா அதிகமா சப்போர்ட் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாவாக்காக. ஐந்தாவது முக்கிய படிப்பினை என்னன்னா, மார்க்கத்துக்காக நிறைய தியாகங்கள அவர்கள் செய்திருக்கிறாங்க. தங்களுடைய பொருளாதாரத்தையே அவர்கள் தியாகம் செய்தார்கள். ரசூலுல்லாவோடு அபூ தாலிப் பள்ளத்தாக்குல இருந்து அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. அடுத்து 6வது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னா, சிறந்த கேரக்டர் உடையவங்களா இருந்தாங்க. தாஹிரா என்று அவங்கள வந்து எல்லாருமே போற்றுவாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு சிறந்த கேரக்டர் உடைய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் இஸ்லாம் உடனே அவங்க ஏத்துக்கிட்டாங்க, எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல். அடுத்து 7வது படிப்பினையாக, நம்பிக்கை தன்மை உடைய ஒரு பெண்மணியாக, நம்பகமான ஒரு நபராக அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நம்பின ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, சிறந்த ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். புத்திசாலித்தனமான, நம்பகத்தன்மை உடைய ஒரு பிசினஸ் விமனாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைய காலத்து பெண்களுக்கு எப்படி நீதமாக, அழகாக பிசினஸ் செய்ய வேண்டும் என்பதற்கு கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தாங்க முக்கிய காரணம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை, 9வது படிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய தன்மை, தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ பேர் அவங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணியிருந்தாலும், தங்களுடைய வாழ்க்கைக்கு தங்களை விட வயது சற்று குறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்க பார்த்த அந்த விஷயங்கள், அவங்களுடைய நேர்மை, நம்பகத்தன்மை, அமானத்தை பேணுதல். ஸோ இதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய முக்கிய ரோல் மாடல் இந்த அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, பெண்கள் எதனால தேர்ந்தெடுக்கிறாங்க? மார்க்க பற்றுடைய பெண்களாக இருந்தாலும், தன்னுடைய கணவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? என்னுடைய கணவன் வந்து அந்த நடிகர் போல இருக்கணும், இந்த நடிகர் போல இருக்கணும், முடி நீட்டா வச்சிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும், அது இதுன்னு சொல்லி நல்லா டான்ஸ் ஆடணும், இப்படின்னு சொல்லி சுத்தமா ஒரு சில்லி ரீசன்ஸ்க்காக தன்னுடைய கணவன்மார்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பின்னாடி வாழ்க்கையில அதற்கான விளைவையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை 9வது படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசினஸ் விஷயத்துல ரொம்ப புத்திசாலி ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? நியமிச்சாங்க. அடுத்த ஒரு படிப்பினை என்னன்னா, நபிகளாரை அதிகம் கண்ணியப்படுத்தின ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். எப்போதும் நபிகளாரை அதிகம் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணியாகவும், நபிகளாருடைய இந்த மிஷன்ல அதிகம் உதவக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். நபிகளாருக்கு வந்து என்ன செய்வாங்க? உணவு தயாரிச்சு குடுப்பாங்க. அதன் பிறகு நபிகளார் வந்து ஹிரா குகைக்கு சென்று அங்கு நிறைய விஷயங்களை சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். ஸோ ஒரு பொறுப்புடைய ஒரு மனைவியாக, நபிகளாரை அதிகம் கண்ணியப்படுத்தின ஒரு மனைவியாக இருக்கிறாங்க. அடுத்தது, மூமின்களின் தாயாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சிறந்த அந்தஸ்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மூமின்களின் தாயாக அவர்களை ஆக்கிவிட்டான்.
உலக பெண்களிலே சிறந்த ஒரு பெண்மணியாக திகழ்ந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை வளர்த்ததும் அவங்க தான் சிறந்த முறையில். அடுத்து ஒரு 12வது படிப்பினை பார்த்தீங்கன்னா, நபிகளார் அதிகம் விரும்பிய பெண்மணி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தான். எந்த அளவுக்கு என்றால், அவங்க மரணிக்கிற வரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற திருமணமே செய்யல. அந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். 13வது படிப்பினை பார்த்தீங்க என்றால், பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக எல்லா விஷயத்திலும் திகழ்ந்தாங்க கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. 14வது படிப்பினையாக, அல்லாஹ் என்ன செய்யறான்னா சலாம் சொல்லி அனுப்புறான் ஜிப்ரீல் மூலியமாக கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மாளிகை சொர்க்கத்தில் தரப்படும் என்ற நற்செய்தியும் சொல்லி அனுப்புறான். ஸோ அல்லாஹ் அதிகம் ரிவார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். 15வது படிப்பணியாக பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ரொம்ப சபுராக இருந்து இஸ்லாம் பரவுறதுக்காக நிறைய சிரமங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். ஏர்லி முஸ்லிம் கம்யூனிட்டி உருவாவதற்கான நிறைய உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அடுத்த ஒரு படிப்பினையாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாராளத்தன்மை. சரிங்க, பெண்கள் இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கஞ்ச மனப்பான்மை இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். மார்க்க கல்வியும் விசாலமான உள்ளம் இல்லாததுமால். ஆனா தாராளமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இருந்ததை நம்ம சீரால பார்க்கலாம். தங்களுடைய செல்வத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க, அவங்களுடைய தாவாவிற்காக, அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்பார்த்து. அடுத்து 17வது படிப்பினையாக, குறைஷ் பெண்மணியிலேயே அதிகம் நாணம் உடைய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு திருமணத்துடைய விருப்பம் வந்ததும் தன்னுடைய அடிமை பெண்ணை அனுப்பிச்சு தான் என்ன செய்றாங்க, திருமணத்துடைய தூதை நபிகளாரிடம் எத்தி வைக்கிறாங்க. அவங்களே டைரக்டா போய் நபிகளாரிடம் கேட்கவில்லை. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சந்தோஷங்களை விட, தங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையை விட மறுமையை அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அதாவது துன்யாவை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுத்த ஒரு பெண்மணியாக இருந்ததுனால தான் அவங்களால அவ்வளவு சிரமங்களையும் பொறுத்து கொண்டு மார்க்கத்துக்காக அவ்வளவு விஷயங்களையும் பணிகளையும் செய்ய முடிந்தது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தாயி மார்க்க அழைப்பாளருடைய மனைவி எப்படி தன்னுடைய வரக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய அடிப்படையே நமக்கு கிடைக்குது. ஒரு தாயியுடைய மனைவி மற்ற பெண்கள் போல் இருக்கக்கூடாது. அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் தியாகங்கள் செய்ய அவங்க முற்பட வேண்டும். கணவனை கம்ஃபர்ட் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும். கணவன்மார்களுக்கு அதிக தொல்லைகள் கொடுக்காமல், துன்யாவுடைய அம்சங்களை ஏவாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா பல நேரங்களில் தாவா காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சமூக பிரச்சனைகளுக்காகவும் அதற்கான தீர்வுகளை தேடுவதிலுமே குடும்பத்துக்கு கம்மி டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது சம்பந்தமாக விரிவாக பார்க்கணும்னா ஷேக் உதைமின் ரஹிமவுல்லாவுடைய மனைவிமார்கள் கொடுத்த இன்டர்வியூ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தாயுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு. மேலும் தன் கணவனுடைய செயல்கள் விஷயத்தில் நம்பிக்கை வைத்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. நிறைய பெண்கள்கிட்ட இன்னைக்கு அது இல்லை. கணவனுடைய விஷயத்துல நம்பிக்கை வைத்தால் தானே அவங்க வந்து கணவனுக்கு உதவ முடியும். ஸோ வந்து கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனை முழுமையாக நம்பின ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறந்த பிள்ளைகளை அவங்க வளர்த்தெடுத்தார்கள். நல்ல ஒரு பேரண்டா, நல்ல ஒரு பெற்றோரா, நல்ல ஒரு தாய்மாராக இருந்ததுனால தான் சிறந்த உம்மத்துக்கு சிறந்த நபர்களை அவர்களை என்ன செய்ய முடியுது, வளர்த்தெடுக்க முடிந்தது. அடுத்து கனாத், அதாவது போதும் என்ற தன்மை உடைய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். தங்களிடம் என்ன இருந்ததோ அதை வைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் இருந்தாங்க. இந்த போதும் என்ற தன்மை இன்னைக்கு பல பெண்கள் கிட்ட இல்லை. அதனால தான் நிறைய கணவன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க இவங்க கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த பெண்மணிகள் ஒரு கடன் சுமை இருக்கு, முக்கியமான பொறுப்பு இருக்கு, அதற்காக வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா லக்ஸுரி லைஃப்காக, சுகபோக வாழ்வுக்காக தான் 180% பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த போதும் என்ற தன்மை, என்னிடம் என்ன உள்ளதோ அதை கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மையை எல்லா பெண்களும் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் முதல்ல அவங்க தான் தூது அனுப்புறாங்க. நபிகளாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பம் அவங்க கிட்ட இருக்குது. அவங்களுடைய கல்ச்சுரல் நார்ம்ஸை அவங்க உடைச்சிட்டு இதை செய்தாங்க இல்லையா. இது ஒரு பெண் கிட்ட இருக்கக்கூடிய தலைமைத்துவ பண்பை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு போல்டாக இறங்கக்கூடிய விஷயம்.
நல்ல விஷயங்கள் இல்லை. அடுத்து ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க என்று சொல்லி நம்ம அனைவரும் கேட்டிருப்போம் இல்லைங்களா? பிஇத்னில்லா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. நபிகளாருடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி மறைமுகமாக இருந்த ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அடுத்து ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு லைஃப் எல்லாத்தையுமே பேலன்ஸ் துன்யாவையும் மறுமையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. பிசினஸையும் சரி, ஃபேமிலியும் சரி, ஆன்மீக வாழ்க்கையும் சரி, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சீராக கொண்டு போகக்கூடிய அந்த தன்மை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்தது. அடுத்து இஸ்லாத்துடைய முதல் சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்குன ஒரு முக்கிய பங்கும், பொறுப்பும் யார்கிட்ட இருக்கு? கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்தது. முதல் தாவா சென்டராகவும் அவங்களுடைய வீடு தான் இருந்தது இஸ்லாம் பரவுவதற்கு. அங்கேருந்து தான் நிறைய பேர் ஏர்லி கான்வெர்ட்ஸ் வந்து உருவானாங்க. இன்னும் சொல்லிக்கொண்டால் சொல்லிக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு நல்ல பண்புகளுடைய ஒரு ஒரு கேந்திரமாக கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் மறந்து அவங்கள் வாழக்கூடிய காலத்தில் நபிகளார் வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை. அவர்கள் மறைந்த பின்பும் அவங்களுடைய நண்பர், தோழிகள், மேலும் அவங்களுடைய சிஸ்டர், சகோதரி, அவங்களுக்கு அதிகம் கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் அதிகம் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேசுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்களுடைய பங்கு என்பது இந்த மார்க்கத்துக்கு அவங்களுக்கு செய்த சேவை என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்தது என்று தாங்க நம்ம சொல்லணும். ஸோ இஸ்லாத்துடைய பெண்களுடைய முக்கிய பங்கு என்பது கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை படித்தால் நமக்கு அதிகம் புரிய வரும். இறுதியாக பார்த்தீங்கன்னா, ரசூல்லா வந்து அவங்களுக்கு வஹி வருது. பிறகு பயந்து ஓடி வராங்க வீட்ல. அப்ப என்ன செய்றாங்க? என்னை போர்த்துங்கள் என்று போர்த்துங்கள்ன்னு சொல்லும்போது, கதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய கணவனுடைய அந்த நிலையை புரிந்து கொண்டு, உடனே அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கன்சோல் பண்றாங்க. ஆனா இந்த காலத்துல பெண்கள பாருங்க என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? "உன்ன யாருய்யா அங்க போ சொன்னது? இந்த நைட்ல தனியா போய் இதெல்லாம் தேவையா உனக்கு?" என்று சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தால் உறுதியானவர்களாக இருந்தார்கள். எமோஷனலா ஸ்ட்ராங்கானவங்களா இருந்தாங்கன்னா, தன்னுடைய கணவனுடைய நிலையை புரிந்து, தன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்து அவங்களுடைய கல்வியை பாருங்க. வராக்கா இப்னு நௌஃபல் கிட்ட இட்டுட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் குழப்பமாக இருக்கிறது என்னும்போது, அதற்குரிய தெளிவை பெற கல்வியில் சிறந்தவர்களிடம் கொண்டு போறாங்க இல்லையா? இதை தான் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ஒரு விஷயத்துல கல்வி இல்லை என்றால், கற்றறிந்தவர்களிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதில முதலே பின்பற்றினது யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஆப்வியஸ்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுட்டு போனாங்க. பிறகு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. நபிகளாருக்கு ஒரு நபித்துவ பட்டம் கிடைத்தது என்று தெளிவு கிடைத்தது. ஸோ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கல்வியினுடைய ஒரு கேந்திரமாக, ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தாங்கன்னு தாங்க சொல்ல முடியும்.